நள்ளிரவுல நடந்த BMW கார் விபத்துல அரசு அதிகாரி பரிதாபமா பலியாகி இருக்காரு. தொழிலதிபர் மனைவியின் நைட் ரைடால நேர்ந்த பயங்கரம் இது. நிதி அமைச்சகத்தின் மூத்த அதிகாரி BMW கார் மோதி பலி. இந்த செய்திதான் இன்று ஒட்டுமொத்த டெல்லியையும் பதற வைத்திருக்கிறது. நள்ளிரவில் மனைவியுடன் இருசக்கர வாகனத்தில் வந்த அதிகாரியின் மீது சாலையில் சீறி பாய்ந்த கார் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. மருத்துவமனைக்கு அழைத்து வருவதற்குள் அதிகாரி பரிதாபமாக இறந்துவிட அவரின் மனைவி மட்டும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். ஞாயிறு இரவு டெல்லி சாலையில் நடந்தது என்ன என்று தெரிந்து கொள்ள விசாரணையை தொடங்கினோம். நிதி அமைச்சகத்தின் கீழ் உள்ள பொருளாதார விவகாரத்துறையின் துணை செயலாளராக பதவி வகித்து வருபவர்தான் நவ்ஜோத் சிங். 52 வயதான இவர் சம்பவத்தன்று இரவு பங்களா சாஹிப் குருத்வாரிலிருந்து தனது மனைவி சந்தீப் கவுருடன் பைக்கில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது டெல்லி கான் மெட்ரோ நிலையம் அருகே ரிங் ரோட்டில் வந்த ஒரு BMW கார் கட்டுப்பாட்டை இழந்து நவ்ஜோத் சிங் பைக் மீது மோதியது. இதில் பைக் தூக்கி வீசப்பட்ட நிலையில் நவ்ஜோத் சிங்கும் அவரது மனைவி சந்தீப் கவுரும் படுகாயமடைந்தனர். விபத்தை ஏற்படுத்தியவர்களே இருவரையும் மீட்டு டாக்ஸி மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சேர்த்தனர். ஆனால் வரும் வழியிலேயே நவ்ஜோத் சிங் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் கைவிரித்திருக்கிறார்கள். சந்தீப் கவுர் மட்டும் பலத்த காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து மருத்துவமனைக்கு வந்த நவ்ஜோத் சிங்கின் மகன் நவ்னூர் சிங்கிற்கு காத்திருந்தது அதிர்ச்சி. காரணம், தந்தை நவ்ஜோத் பெரும்பாலும் மெதுவாகவே பைக் ஓட்டக்கூடிய நபர். இதனால் சிறிய அடிபட்டிருக்கும் என்று எண்ணி இருக்கிறார். ஆனால் உயிரே போகும் அளவிற்கு இவ்வளவு பெரிய விபத்து நடந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. மேலும் அவருக்கு இந்த விபத்து குறித்து ஒரு சந்தேகமும் எழுந்திருக்கிறது. அதாவது விபத்து நடந்ததாக சொல்லப்படும் இடம் தௌலா குவான். ஆனால் இருவரும் அனுமதிக்கப்பட்ட மருத்துவமனை உள்ள இடம் GTB நகர். தௌலா குவானுக்கும் GTB நகருக்கும் இடையே கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தூரம் உள்ளது. அருகில் இருந்த மருத்துவமனையில் அனுமதித்திருந்தாலே தந்தையை காப்பாற்றியிருக்கலாமே என்ற சந்தேகம் எழுந்தது. இது குறித்து விளக்கம் கேட்க முற்பட்ட போது விபத்து ஏற்படுத்தியவர்களை பற்றி தகவல் கூறாமல் மருத்துவமனை நிர்வாகம் மௌனம் சாதித்திருக்கிறது. இதனால் நவ்னூர் சிங்கிற்கு பலத்த சந்தேகம் ஏற்பட போலீசில் புகார் கொடுத்திருக்கிறார். புகாரின் பேரில் வழக்கு பதிந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டபோது பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்தன. BMW காரை ஓட்டி வந்தது ஒரு பெண். அவரது பெயர் ககன்பிரீத். இவருக்கு பரீட்சித் என்பவருடன் திருமணமாகி 2 பிள்ளைகள் உள்ளனர். சம்பவத்தன்று இரவு அனைவரும் நைட் ரைட் வந்தபோதுதான் இந்த பயங்கரம் நடந்திருக்கிறது. கணவன் முன்னிருக்கையிலும் பிள்ளைகள் பின் இருக்கையிலும் அமர்ந்து கொள்ள ககன்பிரீத் காரை ஓட்டி வந்து விபத்தை ஏற்படுத்தியுள்ளார். நவ்ஜோத் சிங்கும் அவரது மனைவியும் இரத்த வெள்ளத்தில் கிடந்ததை கண்டு பதறியவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைகளுக்கு கொண்டு சென்றால் பிரச்சனை ஏற்படும் என நினைத்திருக்கிறார்கள். இதனால் டாக்ஸி மூலம் 20 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஆசாத்பூர் அடுத்த GTB நகரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். அந்த மருத்துவமனை ககன்பிரீத்தின் குடும்பத்திற்கு நன்கு தெரிந்தவருக்கு சொந்தமானது என்பதால் இவர்கள் செல்வதற்குள் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் அவர்கள் குறித்த எந்த தகவலையும் நவ்ஜோத் சிங்கின் மகனுக்கு மருத்துவமனை நிர்வாகம் தர மறுத்ததாக சொல்லப்படுகிறது. இப்படி 20 கிலோமீட்டர் தூரம் அழைத்து சென்றதால் நவ்ஜோத் சிங்கை காப்பாற்ற முடியவில்லை. ஒருவேளை அருகே இருக்கும் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருந்தால் தந்தையை காப்பாற்றியிருக்கலாம் என குற்றம் சாட்டியுள்ளார் அவரின் மகன் நவ்னூர் சிங். இந்த விபத்தில் ககன்பிரீத்திற்கு அடிபட்டு இருக்கிறது. இதனால் அவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து BNS-இன் பல பிரிவுகளின் கீழ் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் ஆதாரங்களை அழித்தல் மற்றும் மறைத்தல் அல்லது தவறான தகவல்களை வழங்குதல் பிரிவு 238A அடங்கும். மேலும் பொது வழியில் வேகமாக வாகனம் ஓட்டுதல், மற்றவர்களின் உயிருக்கு அல்லது தனிப்பட்ட பாதுகாப்பிற்கு ஆபத்தை விளைவிக்கும் செயல்கள் மற்றும் கொலைக்கு சமமான குற்றமற்ற கொலை ஆகியவற்றின் கீழும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி.
இதோ QR கோட். இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.